உலகத்தின் மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாகி கண்ண மூடிட்டே மனசுக்குள்ளேயே சொல்லுங்க. தமிழ் மொழியை வணங்கி உலகத்தின் முதல் மகனாம் தமிழ் மகனாம் ஆறுமுகனை வணங்குகின்றோம். ஆறுமுகனின் அவதாரத்தில் 12 கண்கள் சூரியனின் ஆற்றலை பெற்றதால் உயிரின் தத்துவமாக ஆறுமுகனும் உடலின் தத்துவமாக சந்திரனின் ஆற்றலும் செயல்படும் வேளையில் 12 கதிர்வீச்சுகளும் 12 கண்களாகவும் பகல் 12 மணி நேரமாகவும் இரவு 12 மணி நேரமாகவும் காந்த ஓட்ட விகிதாச்சாரத்தில் பகலும் இரவும் மாறி மாறி உயிரெழுத்து 12ஆக நமது இயக்கங்கள் 12ஆக பகல் 12ஆக இரவு 12ஆக மாதங்கள் 12ஆக 12 ஆண்டிற்கு ஒரு முறை ஒரு மாமாங்கமாக 12 ஆண்டிற்கு ஒரு முறை உயிரின புதுப்பிப்பு கும்பாபிஷேகமாக இப்படி ஆறுமுகனின் ரகசியத்தை கொண்ட உயிரெழுத்தின் அடிப்படையில் ஆறுமுகன் குன்று இருக்குமிடமெல்லாம் குபேர வாழ்க்கையை செவ்வாயின் ஆதிக்கத்தில் தொடங்கி அவருடைய தாவரவியல் விலங்கியல் கொள்கையில் அவருடைய குறிஞ்சி தாவரம் 12 ஆண்டிற்கு ஒரு முறை கட்டுப்பாட்டோடு பூத்து மகிழ்கிறது. ஆகவே தமிழ் பிரபஞ்சத்தின் உலகளாவிய பேரறிவு அறிவியல் ரகசியங்கள் யாவும் ஆறுமுகனின் அருமை தமிழின் அருமை தமிழ் மகனின் கட்டுப்பாட்டோடு தொப்புள் கொடி உறவாய் தாயின் கர்ப்ப கிரகத்தோடு இணைக்கப்பட்டு உயிரெழுத்து 12ஆகவும் மெய்யெழுத்து 18ஆகவும் உயிர்மெய்யெழுத்து 216ஆகவும் ஆறு மொத்தத்தில் 246ஆகவும் 246 நாட்களில் ஒரு குழந்தை தாயின் கர்ப்ப கிரகத்தில் முழுமை அடைவதோடு 247வது நாள் ஆயுத எழுத்தோடு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தோடு இயற்கையாக சுகப்பிரசவம் பிறக்க வழிகோலும் நாளே ஆயுத எழுத்தின் நாளாகும். ஆகவே அந்த நாளில் தொப்புள் கொடி உறவானது கனிந்து நஞ்சுக்கொடியாக மாற துவங்குகிறது. ஆகவே பிறப்பின் ரகசியத்தோடு தாயின் ரகசியத்தோடு மண்ணின் கர்ப்ப கிரகத்தோடு பெண்ணின் கர்ப்ப கிரகத்தோடு இணைந்த உயர் மொழியின் தமிழ் மகன் ஆறுமுகன்